ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து இப்போ அந்த வீட்டில் ரொம்பவே நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருந்தேன். என்னை விட மோசமாக விளையாடிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாமே உள்ளே வச்சிட்ருக்கீங்க, மக்களை வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அரவுக்கும் அப்புறமா துஷார் இவங்கெல்லாம் என்ன தான் வீட்டில் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணுறதில்ல. நான் வந்து என்னோட கேம் பிளேவிலேருந்து எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொடுத்த பெரிய வாய்ப்பாக நான் நினச்சி தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனேன். ஆனால் எனக்கு லாஸ்ட்டில் மக்கள் எல்லாமே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எனக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேமரா முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யாருமே எனக்கு ஓட்டு போடவே இல்லை. எனக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமாக இல்லாததால் என்னை பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஆனால் இருந்தாலும் மறுபடியும் ஒயில்ட் கார்டு மூலிமா உள்ளே போகும்போது நீங்கள் எனக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ நாள் ஓட்டு போட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ ஏதாவது சொல்லியிருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.